சரஸ்வதி மாமி, என்ன மாமி தேடுகிறீர்கள்? எங்கேடி அவளை காணோம்? யார் மாமி? தஞ்சமாம்பாள். அவள் இல்லாமல் நீங்கள் விளையாட மாட்டீர்களே. ஆமா மாமி, ஆனால் வர வர அவளுக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. நேற்று சாயங்காலம் கூட கூப்பிட்டோம், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாளே. இன்று காலையும் கூப்பிட்டோம், அவள் வெளியே வரவே இல்லை. அவள் அம்மாதான் வெளியே வந்து அவள் வரவில்லையாம், நீங்கள் போங்களடி என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை அவள் உடம்புக்கு ஏதும் சரியில்லையோ? அவள் அம்மாவிடம் கேட்டீர்களா? கேட்டோம் மாமி, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ஏன் வரவில்லை? தெரியவில்லை மாமி. அவள் இப்படி இருக்கக்கூடியவள் இல்லையே, எப்போதும் கலகலவென்று இருப்பாளே. அதுதான் மாமி, எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கிறது. பரவாயில்லை, எல்லாம் சரியாகிவிடும். அவளை பார்த்தால் நான் கோவிலில் அவளுக்காக காத்து கொண்டிருந்ததாக சொல்லுங்கள். சொல்கிறீர்களா? சொல்கிறோம் மாமி. இந்தாருங்கள். என்னது மாமி? இதில் அதிரசம் இருக்கிறது. அதிரசம் தஞ்சமாம்பாளுக்காக கொண்டு வந்தேன். நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு மீதியை தஞ்சமாம்பாளிடம் கொடுத்து விடுங்கள். கொடுங்கள் மாமி. வாருங்களடி. ஏய், ஒன்றிரண்டாவது அவளுக்கு மிச்சம் வையுங்கடி. எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடாதீர்கள். கவலைப்படாதீர்கள் மாமி, நிச்சயமாக அவளுக்கு கொடுக்கிறோம். அண்ணா. சொல் கோவிந்தா. உங்களுக்கு களைப்பாக இல்லையா? ஏன் கேட்கிறாய்? ஓய்வு இல்லாமல் உழைத்து தங்களை மிகவும் வருத்திக் கொள்வது போல் தோன்றுகிறது, அதனால் தான் கேட்டேன். அப்படி ஒன்றும் நான் களைப்பாக உணரவில்லை. சொல்ல போனால் மிகவும் மன திருப்தியோடு இருக்கிறேன். திருப்தியோடு இருக்கிறீர்களா? ஆம் கோவிந்தா, நம்மால் பிறருக்கு உதவ முடிந்தால், அதனால் அவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்பட்டால், அதனால் ஏற்படும் மன திருப்தி இருக்கிறதே, அதை அளவிட முடியாது. உண்மைதான் அண்ணா. கோவிந்தா, ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள். பரோபகார சிந்தனையினால்தான் அகந்தையை அழிக்க முடியும், சகோதரத்துவத்தை வளர்க்க முடியும். மனம் தூய்மை அடைந்தால்தான் பக்தி மேலோகும். அப்படிப்பட்ட மனதில்தான் பெருமாள் குடிகொள்வார். நலிந்தோரை கை தூக்கிவிட இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அதை பெரும் பாக்கியமாக கருதி செவ்வனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வைஷ்ணவன் என்பதற்கு பொருளே பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக கருதுபவன் என்பதுதான். ஆகையால் நாம் செய்யும் சேவையில் களைப்பிற்கோ சலிப்பிற்கோ இடம் ஏது? உங்களை நினைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கின்றது அண்ணா. என்னை நினைத்து பெருமைப்படுவதை விட நான் கூறியதை உன் மனதில் நிறுத்தி அதை வாழ்க்கையில் நீ கடைபிடித்தால் அதைவிட பெருமை எனக்கு வேறொன்றும் இல்லை. உங்களை பெருமைப்படுத்துவதே என் நோக்கம் அண்ணா. நிச்சயம் உங்கள் சொல்படி நடப்பேன். அண்ணா, அங்கே பாருங்கள், சக்கரபாணியும் சாரங்கனும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள்? சரி, வா, அருகே சென்று விசாரிப்போம். சக்கரபாணி, ராமானுஜன். சக்கரபாணி, சாரங்கா, இன்று நமக்கு தேர்வு ஆயிற்றே, பிறகு ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? உன்னை எதிர்பார்த்துதான் நின்று கொண்டிருக்கிறோம் ராமானுஜா. எனக்காகவா? சக்கரபாணி, பூரண நலமாக இருக்கிறாயா? உன்னால் தீர்மானமாக இன்றைய தேர்வை எதிர்கொள்ள முடியும் அல்லவா? நிச்சயம் ராமானுஜா, நீ செய்த உபகாரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். அப்படி அல்ல, உன் உடம்பை வருத்திக் கொண்டு தேர்வில் கலந்து கொள்கிறாயா என்று கேட்டேன். இல்லை ராமானுஜா, நான் மிகுந்த நம்பிக்கையுடனும் தெம்புடனும் தான் தேர்வில் கலந்து கொள்கிறேன். ஆனால் ஆனால் என்ன சாரங்கா? சக்கரபாணி எதை சொல்ல தயங்குகிறான்? நீதான் சொல்லேன். அது ஒன்றுமில்லை ராமானுஜா, தேர்வுக்கு முன்னால் குருநாதரை நமஸ்கரித்து விட்டு செல்ல வேண்டும் என்றான். ஓ, அதுதான் விஷயமா? அதற்கென்ன, நாம் பாடசாலைக்கு போகும் வழியில்தான் நம் குருநாதரின் அகம் இருக்கிறது. அவ்வளவு ஏன், எப்படியும் தேர்வு துவங்கும் முன் நாம் அனைவருமே அவரை வணங்குவோம் தானே? பாடசாலையில் வணங்குவது வழக்கம்தான், ஆனால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் நமஸ்கரித்து வணங்க விரும்புகிறேன். அதை நம் குருநாதர் விரும்புவாரோ மாட்டாரோ தெரியவில்லையே. நம் குருநாதரின் விருப்பத்தை பற்றி பேசவில்லை. எனக்கு என் பிரத்யேக குருநாதன் இதை ஏற்றுக்கொண்டால் போதும். நீ யாரை குறிப்பிடுகிறாய்? உன்னைத்தான் ராமானுஜா.
மன்னிக்க வேண்டும். உங்களைத்தான் நான் குறிப்பிட்டேன். சக்கரபாணி, என்ன இது? சாரங்கா, சக்கரபாணி சுயநினைவோடு தான் பேசுகிறானா? ஆம் ராமானுஜா, இவன் இவ்விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறான். அவனை தடை சொல்லாதே. சக்கரபாணி, நீயும் சரி சாரங்கனும் சரி என்னை விட வயதில் மூத்தவர்கள். நான் படிக்கும் பாடசாலையிலும் மூத்த மாணவர்கள். நீ என் காலில் நமஸ்கரிக்க விரும்புவது முறையற்ற செயல். இதை நான் எப்படி ஏற்பேன்? ராமானுஜா, ஆசானாகும் தகுதி வெறும் வயதை வைத்து வருவதில்லை, அறிவாலும் ஞானத்தாலும் வருவது. அவ்வகையில் நீ நிச்சயம் வணங்கப்பட வேண்டியவன். எத்தனையோ முறை நான் தேர்வை எதிர்கொண்டிருந்தாலும் தகுந்த முறையில் நான் தேறியதே இல்லை. ஆனால் இம்முறை அப்படி அல்ல. அந்த நம்பிக்கையை எனக்கு அளித்தது தாங்கள். உங்கள் போதனை என்னை நிச்சயம் சாதிக்க செய்யும். ஒரு ஆசானாக இருந்து என்னை திருத்தி ஊக்கம் கொடுத்து இந்த தேர்வுக்கு தயார்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் நானும் உங்களை மிகவும் சங்கடப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு பிராயச்சித்தமாக என் நமஸ்காரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் காலை பிடித்தால்தான் என்னுள் தேங்கியிருந்த அகங்காரம் நீங்கும், அடியனின் பாவமும் தொலையும். ராமானுஜா, இவன் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இவன் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவதுதான் முறை. அப்போதுதான் அவனால் மன நிம்மதியோடு தேர்வை எதிர்கொள்ள முடியும். சரி சக்கரபாணி, இனி நான் உன்னை தடுக்கப் போவதில்லை. உன் விருப்பப்படி செய். ஆனால் உன் நமஸ்கரிப்பை அந்த பகவானுக்கே நான் அர்ப்பணித்து விடுகிறேன். நன்றி ராமானுஜா. ஆனால் ஒன்று, இன்றோடு நீங்கள் வாங்கள் போங்கள் என்று என்னை அழைப்பதை விட்டுவிடு. என்றும் நான் உன் நண்பன் ராமானுஜன், அவ்வளவுதான். நன்றி ராமானுஜா, என்னை ஆசிர்வதிக்க வேண்டும். ஹே கேசவா, உனக்கே அர்ப்பணம். தஞ்சா, தஞ்சா, தஞ்சமாம்பா, தஞ்சு, என்னடி காணும்? நாம் கூப்பிட்டது அவள் காதில் விழுந்ததோ இல்லையோ? ஆமாமாடி, எங்கேயாவது புழக்கடையில் இருக்கிறாளோ என்னமோ. தஞ்சமாம்பாள், தஞ்சமாம்பா, ஏன் தஞ்சமாம்பாள்? வாங்களடி. மாமி, தஞ்சமாம்பாள் உள்ளே இருக்கிறாளா? இருக்கிறாளே. இவ்வளவு நேரமாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அவள் வெளியே வரவே இல்லையே. நீங்கள் உள்ளே வாருங்களேன். ஏன் வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பரவாயில்லை மாமி, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். நீங்கள் உள்ளே போய் அவளை அனுப்புகிறீர்களா? பார்க்கிறேன். ஆனால் போன முறை நீங்கள் வந்தபோது கூட அவள் விளையாட வரவில்லை என்று சொல்லிவிட்டாளே. என்னவோ அவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எங்களுக்கு அவள் இல்லாமல் விளையாட்டில் சுவாரஸ்யமே இல்லை மாமி. அவள் இருந்தாலே ஒரே கலகலப்பு தான். அந்த கலகலப்பு அவளுக்கு எங்கோ போய்விட்டதடி. என்னதான் ஆயிற்றென்றே தெரியவில்லை. சரி, நீங்களாவது அவளை பழையபடி மாற்றி அனுப்புங்கள். இதோ நான் அவளை போய் வரச் சொல்கிறேன். தஞ்சா, என்னடி இது? சாயங்காலம் ஆக போகிறது, இப்படி உம்மென்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? போய் பளிச்சென்று முகத்தை அலம்பிக் கொண்டு வா. வாசலில் உன் சிநேகிதிகள் வந்திருக்கிறார்கள். உன்னை விளையாட கூப்பிடுகிறார்கள். அவர்களுடன் சென்று விளையாடி கலகலவென்று இரு. போ. நான் வரவில்லை என்று சொல்லிவிடம்மா. நன்றாக இருக்கிறதடி. அவர்களுடன் போய் விளையாடி விட்டு வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வரவில்லை என்று என்னையே சொல்லச் சொல்கிறாயே. எனக்கு பிடிக்கவில்லை அம்மா. விளையாட பிடிக்கவில்லை, அமுது செய்ய பிடிக்கவில்லை, முகத்தை அலம்பி தலைவாரி பின்னி பூ வைத்துக் கொள்ள பிடிக்கவில்லை. பிறகு உனக்கு என்னதான் பிடித்திருக்கிறது? பித்துதான் பிடித்திருக்க வேண்டும், வேறென்ன? வேண்டாம் அடி அம்மா, நான் ஏதாவது சொல்ல போக உன் அப்பா உனக்கு பரிந்து கொண்டு வந்து என்னை வயது தீர்த்து விடுவார். சரி, எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செய்வாயா?
உன் தோழிகளிடம் நீயே போய் என்ன சொல்ல வேண்டும் சொல்லிக்கொள். ஏ தஞ்சா, வாடி விளையாட போகலாம். நான் எங்கும் வரவில்லை அடி. இப்படி சொன்னால் எப்படி? நீ இல்லாவிட்டால் விளையாட்டில் விறுவிறுப்பே இருக்காதடி. ஆமாம் அடி, நீயே வேண்டுமானால் ஊஞ்சலில் ஆடு. எதற்கு? நான் வந்தால்தான் நானே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்புவீர்களே. இப்போது நான் இல்லாமல் உங்களுக்கு நன்றாக தானே இருக்கும். அதுதான் இல்லையடி. நீ இல்லாமல் போட்டியே இல்லையா? ஊறுகாய் இல்லாத தயிர் சாதம் போல் ஒரே சப்பென்று இருக்கிறதடி. இல்லை, நான் வரவில்லை. நீங்கள் போய் விளையாடுங்கள். என்னடி தஞ்சா இது? இவ்வளவு கெஞ்சுகிறோம், வந்தால்தான் என்ன? இல்லை இல்லை, என்னை விட்டு விடுங்கள். தஞ்சா தஞ்சா, தயவு செய்து வாடி. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். எனக்கு எப்பொழுது வர வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது நானே வருகிறேன். இப்பொழுது நீ வரவில்லை இல்லையா? ஆமாம். சரி விடுங்கள் அடி. அவள் பிடிவாதம் பிடித்தால் பிடித்ததுதான். வாருங்கள், நான் போய் விளையாடுவோம். அம்மா, என்னை கொஞ்சம் விடுங்களேன். நான் அம்மா இல்லை, மாமி. மாமி, என்ன தஞ்சமாம்பாள், கோவிலுக்கும் வரவில்லை, ஆற்றுக்கும் வரவில்லை? இந்த மாமியை மறந்து விட்டாயா? அப்படியெல்லாம் இல்லை மாமி. இல்லை, உனக்கு திடீரென்று மாமியை பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். இல்லை மாமி, எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும். பிறகு அதிரசம் அழுத்து விட்டதோ? இல்லை. திடீரென்று என்னை பார்க்க வராமல் போவானேன்? சொல். அது சரி, என்னவோ சொல்ல முடியாமல் தயங்குகிறாய். நீ அன்று பாட்டியோடு எங்கள் அகத்திற்கு வந்தாயே, அதுதான் கடைசி. அதற்கு பிறகு நீ என்னை பார்க்கவே இல்லை. நான் தான் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். ஆமாம் மாமி. சரி, வாருங்கள், உள்ளே வாருங்கள். வாருங்கள் மாமி, உட்காருங்கள். தஞ்சமாம்பாள், அன்று நீ திடீரென்று புறப்பட்டு வந்து விட்டாயே, ஏன்? ஒன்றுமில்லை மாமி. நீங்கள் எல்லோரும் குடும்ப விஷயமாய் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள். நான் எதற்கு அங்கே என்றுதான் வந்துவிட்டேன். குடும்ப விஷயம் என்று எதை சொல்கிறாய்? ஓ, என் தமையனார் திருமலையில் உள்ள பெண்ணை பற்றி சொன்னாரே, அதை சொல்கிறாயா? அது உங்களுக்குள் இருக்கும் குடும்ப விஷயம்தானே. சொல்லுங்கள் மாமி. போடி, உன்னையும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக நீ போனாய்? சரி, போகட்டும். நீ போன பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த திருமலை பெண்ணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். ஏன் மாமி? காரணமாகத்தான். என்னதான் நம் அகத்திற்கு வந்த பின் மாட்டுப்பெண் மாமியாரையும் மாமனாரையும் அம்மா அப்பா என்று அழைத்தாலும் கூட ஆழ்மனதில் உள்ள அவள் சொந்த அப்பா அம்மாவை தூக்கி எறிந்து விட முடியுமா? அவ்வப்போது தாய் வீட்டிற்கு சென்று சீராட விரும்புவார்கள். அதற்கு தொலைவு தடையாக இருக்கக்கூடாதல்லவா? நம் ஊரில் பெண்ணா இல்லை? நம் ஊரிலேயே சம்பந்தம் பார்த்தால் நினைத்த மாத்திரத்தில்
அவள் தன் பெற்றோர்களை பார்த்துவிட்டு வரலாம் அல்லவா? இதையெல்லாம் மனதில் கொண்டு அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். கூடிய மட்டும் நம்மூரிலேயே பார்க்கலாம் என்று முடிவு செய்துவிட்டோம். அப்படியா மாமி? அப்படியேதான். சரி மாமி, அதிரசம் கொண்டு வந்திருக்கிறீர்களா? கொண்டு வராமல்? கொடுங்களேன், மிகவும் பசியாக இருக்கிறது மாமி. பசிக்கிறதா? ஆ? வாருங்கள் மாமி. என்ன மந்திரம் போட்டீர்கள்? பசிக்கிறது என்கிறாள். முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. என்னை விட தஞ்சமாம்பாளை நீங்கள் தான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்தா சாப்பிடு. சாப்பிடடி. 2 நாட்களாக இவள் சரியாகவே அமுது செய்யவில்லை தெரியுமா மாமி? அம்மா, இப்படியே பேசிக் கொண்டிருக்காதீர்கள். மாமி நம்மகத்தில் தான் அமுது செய்ய வேண்டும். வராதவர்கள் வந்திருக்கிறார்கள், நன்றாக உபச்சாரம் செய்ய வேண்டும். அடி அம்மா, நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம் அடி. நான் உனக்கு 17 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தவள். எனக்கும் எல்லாம் தெரியும். மாமி, இது எப்படி மாமி? கொஞ்ச நேரம் முன்னால் வரை இருந்த பெண்ணா இவள்? என்று இருந்தவளை தஞ்சமாம்பாளாக்கி விட்டீர்களே. ஆக்கிவிட்டார்கள் அல்லவா? சந்தோஷம்தானே? நீங்கள் போய் சீக்கிரம் தளிகை வேலையை கவனிக்கிறீர்களா? அதற்குள் நான் போய் புழக்கடையில் இருந்து வாழை இலை எடுத்துக்கொண்டு வருகிறேன். விளாம்பழம் இருக்கிறதல்லவா, அதை வெள்ளப்பச்சடி செய்து விடுங்கள். முடிந்தால் வேகமாக திருக்கண்ணமுதும் செய்து விடுங்கள். மாமி, நீங்கள் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருங்கள், இதோ வந்து விடுகிறேன். சரி.